இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையிலான ஆண்டாண்டு கால நட்பு முகமது யூனுஸ் தலைமையிலான ஆட்சி எப்போ அங்கே வந்ததோ அவருடைய கைக்கு அதிகாரம் போனதிலிருந்து இரு நாடுகளுக்குமான உறவில் தொடர்ந்து சேதம் விளைவித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த நிலையில சீனாவோடு அவர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கமும் இங்கே இந்தியாவிற்கு தொடர் தலைவலியாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில காலமாக வங்கதேசத்திலிருந்து ஒரு ட்ரெடிஷன் பின்பற்றப்பட்டு வந்தது. அது இந்தியாவுக்கு சீசனுக்கு மாம்பழத்தை வங்கதேச அரசு தரப்புல இருந்து அனுப்பி வைப்பாங்க. இந்த வருஷம் அந்த ட்ரெடிஷனை நிறுத்தி இருக்காரு முகமது யூனுஸ். இந்தியாவுக்கு பதிலாக சீனாவுக்கு அந்த மாம்பழத்தை அனுப்பி வச்சிருக்காரு. அதோட சீனாவுக்கு முதற்கட்டமாக 50 டன் என்ற அளவில் மாம்பழ ஏற்றுமதியையும் தொடங்கி இருக்கிறது வங்கதேசம். இது இந்த பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு கட்டத்தில் இந்தியா வங்கதேசம் எல்லையில் தொடர்ந்து பதற்றமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கின்றன. இதுல குறிப்பா சொல்லணும்னா அங்க இந்திய BSF வீரர், எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருத்தர் அங்க வங்கதேசத்தினரால் கடத்தப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றப்படக்கூடிய சூழல்ல எல்லை தாண்டி உள்ள ஊடுருவ முயற்சி பண்ற வங்கதேசத்தினரையும் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தடுத்து கொண்டே வருகிறார்கள். சோ என்ன நடக்கிறது அங்க வங்கதேச எல்லையில அப்படின்றதான் பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது வங்கதேச எல்லையில் தொடரக்கூடிய பதற்றத்திற்கான முக்கிய காரணமாக மாறியிருப்பது ஊடுருவலை தடுத்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் கடத்தப்பட்ட சம்பவம் தான். இது தொடர்பான காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம். अब तू ड्रोन बे तू ड्रोन बना से देखছিস ड्रोन का बनाया तू ड्रोन ताले बना से देखছিস तू ड्रोन ताले बना से देखছিস आज देख तोर अवस्था की चाले टहल बाटी कौन बना रे अब टहल बाटी आलो ती हीरो बड़ा रे बना से रुकले कोने चुप कर तू की हीरो ना केও মারবি না একদম কোনো কথা বলবি না तू की हीरो আজ আসছে তখন নিষেধ করলো না তো সব করলো नहीं नहीं ये आदमी लोग अच्छा है मैं दूसरी जगह में होगा तो तेरा गांठ छोड़ देगा साले. அடிக்கடி எல்லை பகுதியை தாண்ட வங்கதேச மக்கள் சிலர் முயற்சிப்பதும் அவங்கள BSF வீரர்கள் தடுப்பதும் அங்கே அடிக்கடி அரங்கேறக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. அப்படி தடுத்த ஒரு BSF வீரர் தான் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய வங்கதேசத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தின் மக்கள் கடத்தி கொண்டு போய் அங்கிருந்த வாழைத்தோப்புல கட்டி வச்சு அவரை சித்திரவதை செய்யும் விதமாக பேசியிருக்கிறார்கள். நிறைய கேவலமான வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்தப்பட்டது வங்காள மொழியில அப்படின்றதையும் அந்த காட்சிகள் மூலமா பார்க்க முடிகிறது. ஸோ விஷயம் தெரிஞ்ச உடனே BSF வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வங்கதேச எல்லை காவல் படை இருக்கு BGB, அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமா 4 மணி நேரத்தில் இந்த வீரரானவர் மீட்கப்பட்டிருக்கிறார். இருந்தாலுமே இந்த சம்பவமானது தற்பொழுது வங்கதேச இந்திய எல்லையில் ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா எல்லை மீறுபவர்களை தடுப்பதற்காக தான் அந்த படை இருக்கு. ஆனால் அவங்களுக்கான பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கும் வகையில் வங்கதேச மக்கள் நடந்திருப்பது ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ எல்லையில் இது போயிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வங்கதேச குடியேறிகள் இந்தியாவிற்குள் அத்துமீறி வந்தவர்களை வெளியேற்றும் பணியும் தொடர்ந்து இந்தியா தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் நிறைய பேர் இருக்காங்க. அது தொடர்ந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணப்படும். ஆனால் இந்தியாவின் உள் மாநிலங்களில் எத்தனை வங்கதேச குடியேறிகள் இருக்கிறார்கள், அதில் சட்டவிரோதமாக எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அதிரடியாக பல்வேறு மாநிலங்களிலும் மத்திய அரசு ரெய்ட்களை நடத்தி வருகிறது. அந்த வகையில் பிரதானமாக குஜராத், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா, இதோடு சேர்த்து சில வடகிழக்கு மாநிலங்கள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அசாம், மேகாலயா, இந்த மாதிரி பகுதிகளிலுமே கூட வங்கதேச மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே அதிரடியாக ரெய்ட் நடத்தப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் 2000 பேரை வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்பி இருக்கிறது இந்தியா. இன்னும் 2000 பேர் தாங்களாகவே இல்லைங்க நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான ஆய்வு பணிகள் தான் தற்பொழுது களத்தில் அரங்கேறி வருகிறது. பல்வேறு மாநிலங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. சட்டவிரோதமாக இருப்பவர்கள் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டு வங்கதேச எல்லைக்கு சென்று விடப்படுகிறார்கள். அங்கே நோ மேன்ஸ் லேண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி, இரு நாடுகளுக்குமே அந்த இடத்துல பெருசாக அதிகாரம் செலுத்தாத ஒரு பகுதிகள் இருக்கிறது. அந்த மாதிரி பகுதிகளில் விடப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் உள்ள நுழையிறவங்களாம் வங்கதேசத்தினர் தானா அப்படின்ற ஒரு ஆய்வு பணியும் வங்கதேசம் தரப்பிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில வங்கதேசம் தரப்பிலிருந்து இந்தியாவுக்கு இது சம்பந்தமாக ஒரு கடிதமும் அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுல வரக்கூடியவர்கள் எல்லாருடைய ஐடென்டிட்டியும் செக் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. அதனால இந்த இன்ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் நாங்கள் ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனை உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி இந்த நபர்களை நீங்க அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு துணியில் சொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்பவே ஒரு காட்டமான மொழியில தான் இந்த கடிதம் நீங்க அனுப்பணும், அப்பதான் இந்தியாவுக்கு ஒரு மிரட்டல் விடுற தோணியில தான் இந்த கடிதம் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே டிப்ளமேட்டிக் தான் தற்போதைய சூழல்ல வங்கதேசம் தரப்புல இருந்து இந்த லெட்டர் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலுமே இந்தியா தரப்புல இருந்து தொடர்ந்து இந்த மாதிரி சட்டவிரோதமாக குடியேறிய மக்கள் எல்லாம் கண்டறிஞ்சு அங்க எல்லை பகுதிக்கு அனுப்பக்கூடிய காட்சிகள் அரங்கேறி கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநில எல்லைகள் ஒரு ஹை அலர்ட்ல இருக்கின்றன அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த இடங்கள்ல தான் சட்டவிரோதமாக எல்லைகளை தாண்டி உள்ளே புகக்கூடிய ஊடுருவக்கூடிய காட்சிகள்
சண்டைகள் அரங்கேறி வருகின்றன. ஸோ ஒரு பக்கம் உள்ள வரக்கூடியவங்களை தடுக்கக்கூடிய வேலையில் எல்லை பாதுகாப்பு படை ஈடுபட்டு கொண்டிருக்க, மற்றொரு புறம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சென்று செட்டிலான வங்கதேச மக்களையும் கண்டறிந்து மீண்டும் அவர்களை வங்கதேசத்திற்கு அனுப்பக்கூடிய பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ 4000 பேர் அப்படின்றத தாண்டி இன்னும் சில நாட்களில் 20,000 என்ற எண்ணிக்கையையும் தொடும் என்று சொல்கிறார்கள். ஸோ வங்கதேசம் இதுக்கு வரும் நாட்களில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க, இந்த 20,000 பேரும் எப்படி ஐடென்டி செக் பண்ணி கரெக்டாக உள்ள எடுத்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம பொறுத்திருந்ததான் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் சீனாவோடு அவர்கள் காட்டக்கூடிய நெருக்கம், இங்க வங்கதேசத்திலிருந்து இங்க பிழைப்பு தேடி வந்த அன்றாடம் காட்சிகள் தான் பெரும்பாலானோர் அவங்கள எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தாண்டி இந்திய இறையாண்மை தான் இங்கு நமக்கு முக்கியம் அப்படின்றதுனால தான் தற்பொழுது இவர்கள் அனைவருமே வங்கதேசத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் என்ற ஒரு தகவலும் இங்கு இன்றியமையாததாகிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.